அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அம்மாவோட மெயின் சப்போர்ட்னா என்னை வாழ விட்டாங்க, எனக்கு பிடிச்சது வந்து செய்ய விட்டாங்க, தப்பான விஷயம் செய்யாமல் கரெக்டாக யாரும் புண்படுத்தாமல் வளர்த்துருக்காங்க. அது ஒரு பெருமையான விஷயம். சின்ன வயசுலேருந்து பொம்பளை வேஷம் போட ரொம்ப இஷ்டம் எனக்கு. கேர்ள்ஸ் படம் ப்ரைஸும் வாங்குவோம் அதுக்குன்னு, அந்த மாதிரி கேரக்டர். அப்போ வந்து வளர வளர கொஞ்சம் தைரியம் வந்தது. அப்புறம் ஃபேஸ் பண்ணணும். காலேஜ் சேர்த்திங்கனுக்காரும் சின்ன வயசில் வந்து அவனுக்கு மாறணும்னு இருந்திருந்தா கூட அவன் ஹெல்த் க்ரௌண்ட்ஸ்னால எங்களுக்கு வந்து சர்ஜரியில் ரொம்ப பெயின்ஃபுல். அந்த அவங்க எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. நான் 2 மாதத்தில் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ ஒரு புரியாமல் ஒரு பேச்சுக்கு கருண் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் கருண் வில் கெட் மேரிடுன்னு. அப்போ மொத்தமாகவே ஹவுலி மேரியா இஸ் நாட் இஸ் கேனோ ஹவுலி மேரினா பின்ன அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பார்ட்னர் வேணும் இல்லையா? அப்போ அது வந்து அவங்களோட புரியாமன்றன்னு சொல்கிறதா இல்லை அவங்களோட அப்பா அவங்க சொல்லும் போது ரொம்ப மீனாக இருந்தது, ஒரு மாதிரி கேலி மாதிரி இருந்தது எனக்கு. அம்மாட்ட எப்போ சொன்னீங்க? இல்லைம்மா எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக சொல்லவே இல்லை எதுவுமே. நான் வீட்டில் வந்து எதுவுமே நிறைய பேர் கேட்டாங்க கம்மிங் அவுட்னுவாங்க. கம்மிங் அவுட்னா ஃபேமிலின்னு சொல்கிறது எல்லாமே. நான் சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட ட்ரெஸ் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது அப்படி தான் இருந்தேன்னு எல்லாரும் புரிஞ்சு போச்சு சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்ததுன்னு. அப்போலாம் நீங்கள் மரீனா பீச் பக்கத்தில் போனால் கல்லை தடிப்பாங்க. அப்போலேருந்து சமுதாயம் நிறைய மாறி இருக்குது. உங்களை அடிச்சுக்காங்க? ஆமாம், நிறைய பேர் கல்யாணம் அடிச்சு நான் சும்மா காலேஜில் போனால் கூட தப்பான விஷயத்து வரேன்னு சொல்லிட்டு தொட்டிட்டுருவாங்க. அது மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அப்போலேருந்து இந்த சமுதாயம் ரொம்ப மாறி இருக்கு. இப்போது எங்களோட கஷ்டம் யாரும் புரியாது. ஏன்னா இவன் மேக்கப் போகிறான், சுற்றுறான், இவன் ஆம்பளையா போகலன்னா நீங்கள் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. அப்படியே சும்மா ஒரு ரீல் வந்து நான் புடவை கட்டுறது அது பார்த்துட்டு எங்களை அப்படியே ஜட்ஜ் பண்ணி தவிர நான் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம சென்னையை நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேப்பில் போட்டிருக்கேன். எவ்வளோ பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அதில் இருந்தும் வாழ்ந்திருக்கேன். நம்ம ஊருக்கு நிறைய பெருமை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. புடவை கட்டியிருக்கான் கூப்பிட்டு தவிர அதுக்கப்புறம் நான் பார்த்து தானே லெட்டர் எதுவுமே இல்லை கூப்பிட்டுருக்கேன். எல்லா பேர் கூப்பிட்டாங்க. சில டைம் எனக்கு கேபில் போக பயங்க, கேபில் போக பயம். ஏன்னா சில கேப் டிரைவர்ஸ்லாம் நான் சில டைம் நான் தூங்கிடுவேன், எனக்கு தெரியாது. நான் டாக்ஸியில் போடல எங்குமே நைட்டில். நான் நடந்துருக்கு நிறைய. நான் எவ்வளோ பேசுவாங்க, 10 பொண்ணு அனுப்பிடுவாங்க என்கிட்ட. நான் அனுப்புறேன்னா அதை பண்ணிவிடுவாங்க. நான் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேங்க. நான் சப்பளத்தில் அடிச்சு நான் போட்டு என்ன கேட்டுக்காங்க? எப்படி கேட்டுப்பாங்க? பாதி அட்வான்ஸ் கொடுப்பாங்க, மீதி அட்வான்ஸ் வந்து எல்லா பொண்ணும் கீழே கூட்டு வாங்கினவங்க. பாட்டிக்கு கூட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, போட்டு மிரட்டுவானுங்க. அப்படியே பண்ணிருக்காங்க. நான் செயின் எடுத்துட்டு அது காசு அனுப்பிட்டு செயின் எடுத்துட்டு பொண்ணு எல்லாம் காசு கொடுத்துருவேன். அது அசிங்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் தைரியம் வர 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 சோஷியல் மீடியா கொஞ்சம் பார்க்கலாம் கூட நான் கொஞ்சம் முரணா மாறிட்டேன். போங்கடான்ட்டு வேணாம். அதனால தான் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க வளர்றதுக்கு. நான் தப்பான வழியில் போயிருந்தேன்னா 10 கார் வச்சிருப்பேன், 10 வீடு வச்சுருப்பேன். நான் இன்னும் எனக்கு வந்து வீடு வாடகை வீடு நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனால் சந்தோஷமா இருக்கும். Title sponsors Ramraj. Ramraj Bluetooth Double. Super soft, super absorbent. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents The Parent Honors. Supported by Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Mabel, South India's most celebrated women's wear brand. SKM Purna Rice Bran Oil. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. கலடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட #1 ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் கருண் ராமன் சார். வணக்கம். வணக்கம். அவங்களுடைய தாயார் சாந்தி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். நீங்கள் சொல்லுங்கள், அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா வந்து இந்த ஈவென்ட் பேர் வந்து பேரண்ட் ஆஃப் ஹானர்ஸ் அப்படிப்போ அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் வாழ்க்கையில்? எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்தே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருந்திருக்காங்க வாழ்க்கையில். எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தகப்பட்டு இருந்தால் நிறைய பிள்ளைங்கள் வாழ்க்கை மாறும். அதுவும் இல்லாமல் எங்கள் சமுதாயம், அதாவது எல்ஜிபிடிக்கு மக்கள் இல்லாமல் ஜென்ரலாக சொல்லும்போது எல்லா ஃபேமிலிலையும் பெற்ற தாயோ தகப்பனோ குழந்தைங்கள வந்து புரிஞ்சு அறிஞ்சு அவங்களுக்கு தேவையான விஷயம் பண்ணாங்களே நிறைய விஷயம் முன்னேறும் வாழ்க்கையில். எஸ்பெஷலி எங்கள் இந்த எல்ஜிபிடி ப்ளஸ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் நிறைய பண்ணாங்கன்னா இந்த சூசைடு, டெத் ரோலு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். போதைக்கு அழிய மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் போதைக்கு காரணம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனால தான், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல். ஸோ நிறைய சூசைடு எல்லாமே ஸ்டாப் ஆகிடும்.
ஸோ முக்கால்வாசி எனக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா அம்மாவோட மெயின் சப்போர்ட்னா என்னை வாழ விட்டாங்க, எனக்கு பிடிச்சது வந்து செய்ய விட்டாங்க, தப்பான விஷயம் செய்யாமல் கரெக்டாக யாரும் புண்படுத்தாமல் வளர்த்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். சூப்பர். இப்போ இந்தியாவில் நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ அது வந்து சும்மா கிடையாது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வளர்க்கும்போது என்னெல்லாம் வந்து ஒரு பொறுப்பாக இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் வந்து அந்த பையனை கொண்டே போயிடக்கூடாது, இதெல்லாம் நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு வித்தியாசமாகவே இருப்பான். ஒரு ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பான். அப்புறம் ரொம்ப இல்லை எப்போதுமே கேர்ள் சில்ட்ரனோடையே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட சர்க்கிளே எல்லாமே பெண்களாகவே இருப்பாங்க. ரொம்ப மென்மையாக இருப்பார் ஸ்கூல்லலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் போக 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 அவருக்கு வந்து லைக் தைரியன்றது வந்து இல்லாமல் இருந்தது. ஏன்னா சொல்ல முடியல, ஒரு வேளை அவனுக்கு வெளில சொல்ல முடியல, வெக்கம். அப்புறம் அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பாலாம் வந்து அந்த காலத்து ஒரு முற்போக்கு. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது. ஏன்னா அவங்க குடிக்கிற பழக்கம் எல்லாமே இருந்தது. அப்போ இவன் வந்து ரொம்ப வந்து அச்சப்படுவான். அச்சப்பட்டு பயந்து இருந்தான். வெளியில் வந்து சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் இருக்கும். அப்போது ஸ்கூலில் வந்து படிக்கும்போது ஸ்கூல் பிரின்சிபல் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப தாயோட தாக்கம் ரொம்ப இருக்குது, அவனுக்கு வந்து எங்களுக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் முதலே. அப்புறம் ஸ்லோலி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம சமுதாயம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, கூட இருக்கிறவங்களே ஃபேமிலி மெம்பர்ஸே எல்லாருமே வந்து அப்போ முற்போக்கு அந்த குணம் இருந்தாலும் வெளியில் காமிக்கிறதில்ல. கேலி, கிண்டல். அவன் வந்து எப்போதும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பொம்பளை வேஷம் போட ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. கேர்ள்ஸ் படம் ப்ரைஸும் வாங்குவோம் அதுக்குன்னு, அந்த மாதிரி கேரக்டர். அப்போ வந்து வளர வளர கொஞ்சம் தைரியம் வந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே கம்பேர் பண்ணுறது, பேரண்ட்ஸும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி எல்லாருக்கும் அவ்வளோ புரிஞ்சுக்கல, அவனை பற்றி புரியல. அப்புறம் ஸ்லோவாக வந்து அவனே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஃபேஸ் பண்ணணும். அதனால் ஹி வாஸ் ஸ்டார்டட் காலேஜ். ஐ திங்க் நுக்காரும் காலேஜுக்கெலாம் போகும்போது ரொம்ப கொஞ்சம் துணிச்சலாகி அவனோட ப்ரொஃபஷனும் இருந்தது. அது மூலயமா நிறைய பேருக்கு வந்து அவனும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்புறம் சின்ன வயசில் வந்து அவனுக்கு மாறணும்னு இருந்திருந்தா கூட அவன் ஹெல்த் க்ரௌண்ட்ஸ்னால எங்களுக்கு வந்து சர்ஜரியெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல். அவங்க எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. அவங்க திருநங்கைகள்லாம் பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்து மாறினாங்கன்றது வந்து அவங்க கதைங்கள்லாம் ரொம்ப பெருசு. நம்ம தான் ரொம்ப சிறுசு அவங்கள பற்றி, அவங்கள நினச்சா. அதனால் வி குடண்ட். அதனால் இவன் வந்து கருண் ராமன் அவ்வளோதான். எப்போதுமே அவன் பொண்ணா பையனா நிறைய பேர் கேள்வி, அப்புறம் கேலி, அப்புறம் எவ்வளோ கமெண்ட்ஸ். என்ன அதிகம் பார்த்து உங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஃபோன்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க யாராவது பேசி பார்ப்பாங்க, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு? எந்த கமெண்ட் வந்து இப்போயும் அந்த வார்த்தை மறக்க முடியாது அப்படின்னா என்ன வார்த்தை? மறக்க முடியாதது வந்து லைக் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டோட பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ கல்யாணத்துக்கு போகும்போது ரொம்ப வேண்டியவங்க தான் எல்லாருமே. அப்போது ஒருத்தி வந்து சொன்னால், நான் 2 மாதத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு ஒரு புரியாமல் ஒரு பேச்சுக்கு கருண், ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் கருண் வில் கெட் மேரிடுன்னு. அப்போ மொத்தமாகவே ஹவுலி மேரியா, இஸ் நாட் இஸ் கேனோ, ஹவுலி மேரினா பின்ன அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பார்ட்னர் வேணும் இல்லையா? அப்போ அது வந்து அவங்களோட புரியாமன்றன்னு சொல்கிறதா, இல்லை அவங்களோட அப்பா அவங்க சொல்லும் போது ரொம்ப மீனாக இருந்தது, ஒரு மாதிரி கேலி மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட், அவன் இப்போ தவறி போயிட்டான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் அப்புறம் திட்டினா அவங்கள, அறிவு இருக்கா அவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது நீங்களே பேசுங்க, அப்போ மற்றவங்க எதுக்கு பேச மாட்டாங்க அப்படின்னு. சொந்தக்காரங்க இடையில கூட எல்லாருமே தான் ஒன்றும் சந்தோஷமாலாம் ஒன்றும் இதை பற்றி பேசுறதில்லை. போராடிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் வந்து அதான் சொல்கிற மாதிரி, கருண் சொல்கிற மாதிரி ஒரு வீட்லேயும் பேரண்ட்ஸ்க்கு தாங்க அவேர்னஸ் வேணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளினோட இப்போ வந்து கருண் மாதிரிலாம் ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது, யாரும் பேசவும் முடியாது. ஹீ இஸ் வெரி வெரி டிசிப்ளின்ட். அதுதான் நாங்கள் முக்கியம் வாழ்க்கையில். வந்து ஒழுக்கம் இருந்தால் வந்து திஸ் இஸ் த செக்ஷுவல், திஸ் இஸ் நாட் எவ்ரிபடி இஸ் திங்கிங் இஸ் வெரி செக்ஷுவல், இட் இஸ் நாட். அவங்களோட மைண்ட், அவங்களோட நேச்சர், அவ்வளோதான். அது வந்து இப்போது ஐ திங்க் கருண் இஸ் ஆல்சோ ரொம்ப நிறைய வாதாடுறாரு இதை பற்றி. அவனாலையும் நிறைய வித்தியாசங்கள் வருது, மாற்றங்கள் வருது.
அது வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள், எல்ஜிபிடி அவைவாக இருக்கும்போதே வந்து நீங்கள் எல்ஜிபிடிக்காக குரல் கொடுத்த ஒரு நபர், நான் கே அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ண ஒரு செலிபிரிட்டி நீங்கள். இப்போ அம்மாட்ட எப்போ சொன்னீங்க? இல்லைம்மா எனக்கு வந்து நான் ஆக்சுவலி சொல்லவே இல்லை எதுவுமே. ஆ நான் வீட்டில் வந்து எதுவுமே நிறைய பேர் கேட்டாங்க கம்மிங் அவுட்னுவாங்க. கம்மிங் அவுட்னா ஃபேமிலின்னு சொல்கிறது எல்லாமே. நான் சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட ட்ரெஸ் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது அப்படி தான் இருந்தேன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்ததுன்னு ஸ்கூல்லேயே அப்படி தான் இருப்பேன். சமுதாயத்துக்கு தெரியும் போது தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய விஷயம் ஆச்சு. நான் அப்போலாம் அது மாதிரிலாம் அவேர்னஸ் எதுவுமே இல்லை. அப்போலாம் நீங்கள் மரீனா பீச் பக்கத்தில் போனால் கல்லு அடிப்பாங்க. ஓ அப்போலேருந்து சமுதாயம் நிறைய மாறி இருக்குது. ஸோ அப்போலாம் ரொம்ப அடிதடி ரொம்ப போட்டு அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. உங்களை அடிச்சுக்காங்க? ஆமாம், நிறைய பேர் கல்யாணம் அடிச்சு நாங்கள் சும்மா காலேஜில் போனால் கூட தப்பான விஷயத்து வரேன்னு சொல்லிட்டு துரத்திட்டுருவாங்க. அது மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அப்போலேருந்து இந்த சமுதாயம் ரொம்ப மாறி இருக்குது. இப்போது நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, சேஃப்டி அதெல்லாம் இருக்குது. ஆனால் மக்களோட மைண்ட் செட் இன்னும் மாறல. அது இன்னும் நிறைய டைம் ஆகும். ஆனால் யாரும் எங்களுக்கு சோறு போடல, நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீடியோ கூட பார்க்குறவங்க எனக்கு என்ன மனசு கஷ்டப்படுங்க, என்ன திட்டுங்க, எங்கள் அம்மா திட்டாதீங்க. எங்களோட கஷ்டம் யாரும் புரியாது. ஏன்னா இவன் மேக்கப் போகிறான், சுற்றுறான், இவன் ஆம்பளையா பொம்பளைன்னா எங்கள் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. அப்படியே நான் வந்து யார் பொண்ணும் வாழ்க்கையோ கல்யாணம் பண்ணி ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அழிக்கணும் விரும்பல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து நான் ஒரு வாரிசு வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த வாரிசு நான் அடாப்ட் பண்ணிக்கலாமே, இல்லை யாரும் அனந்த குழந்தைக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நிறைய இந்த ட்ரோலிங்கு, இந்த கேலி பண்ணுறதுலாம் எல்லோரும் தான் பண்ணுறாங்க, என்ன மட்டும் இல்லை. ஸோ எங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ரொம்ப கொச்சையாக பேசுறது, அம்மாவை டார்கெட் பண்ணுறது, ஃபேமிலி டார்கெட் பண்ணுறதுலாம். அவங்களுக்கும் வீட்டில் பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் எங்களை மாதிரி ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது கஷ்டம் எப்படின்னு. அவங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு பாயிண்ட் வரும், அதை ரியலைஸ் பண்ணது தப்புன்னு. ஆனால் முக்கால்வாசி ட்ரோல் பண்ணுறவனுங்க ஒரு போஸ்ட் இருக்காது, ஒரு பேரும் இருக்காது. தைரியமாக எவனும் அப்படி பண்ண போகிறதில்ல. என்னென்னா நாங்கள் வந்து தப்பான விஷயம் நினச்சி தப்பான வழி போய் தான் நான் ஒரு சொந்த 10 வீடு வச்சுருப்பேன், 10 கார் ஓட்டிருக்காங்க, வாடகை வீட்டில் தான் இன்னும் இருக்கோம் நாங்கள். ஸோ எதுவுமே ஈஸியாக வந்தது கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை. பட் ஒரு வீட்டில் அந்த அவேர்னஸ் வரணும்ப்பா. இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நான் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு நான் அது வந்து ஈஸின்னு சொல்லவே இல்லை. கஷ்டம்தான். கஷ்டத்தில் வந்து நம்ம பிள்ளைங்களாச்சம்மா. அப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், வேறு யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனால் இதில் வந்து ஆனர் தான் நிறையா. இப்போ நான் இன்னொரு டிபேட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. கிராமத்துலேருந்து வர பேரண்ட்ஸு எப்படி படிக்க வச்சுருக்காங்க திருநங்கை லேடிஸை, அப்படி படிச்சிருக்காங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு இருக்க தைரியம் சிட்டியில் இல்லை. சிட்டியில் வந்து அது வந்து வெக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு ஸ்டிக்மா, அது ஒரு 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 அஷேம்டாக இருக்காங்க. அஷேம்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எதுக்கு இப்போ கருண் வந்து ஒரு இடத்துக்கு விருந்துக்கு வரேன், நான் எப்போதுமே பங்க்சுவலாக போயிடுவேன் டைமுக்கு. அவர் வந்து ஒரு ஸ்டார், அவர் லேட்டாக வருவார். லேட்டாக வரும்போது கருண் ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லோரும் என்ன பார்ப்பாங்க, நான் ஏதோ வெக்கப்படுற மாதிரி. ரொம்ப ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளாக எனக்கு வந்து எனக்கு புரியலை. அப்புறம் ஐ வாஸ் வெரி காம் அண்ட் ஸ்மைலிங். உடனே கருண் அம்மாவுக்கு வந்து வெக்கம், கருண் அம்மாவுக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோமே, நம்ம வந்து பெருமையாக வாழ்கிறோம். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு புரிஞ்சவங்க, நானும் எவ்வளோ பேருக்கு வந்து பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. அது மாதிரி ஒரு பேரண்ட் வந்து ஒரு அவங்க பிள்ளைங்களுக்காக, மற்ற வர பிள்ளைங்களுக்காக அவங்க கொஞ்சம் பேசுனாங்கன்னா நிறையா எனக்கு வந்து கொஞ்சம் வெல் டு டூ சமுதாயத்தில் தான் இது பிரச்சனையே. இப்போ வந்து கொஞ்சம் கீழ்மட்டம்னு சொல்ல மாட்டேன், படிக்காதவங்க, கிராமத்துலேருந்து வரவங்கெல்லாம் அவ்வளோ அவேராக இருக்காங்க, இதை பற்றி புரிஞ்சுருக்காங்க. எவ்வளோ வந்து பிள்ளைங்களுக்காக பண்ணுறாங்கப்பா. சிங்கிள் மதர்ஸ் கஷ்டப்பட்டு வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் அந்த வேலை பண்ணி, கூலி வேலை பண்ணி பிள்ளைங்கள, ஒன் கேர்ள் வாஸ் ஷி வாஸ் டூயிங் ஐஏஎஸ், அப்புறம் எல்லாம் கலெக்டர்ஸ், நிறைய முன்னேற்றம். அது எவ்வளோ பெருமையாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருண் அவனோட இதுலேயும் கருண் ஹெல்ப்ஸ், ஹி டாக்ஸ் டு பீப்புள். we are all very happy. சூப்பர். வந்து நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க? அது நல்ல பார்ட்னர் வேணும். கருண் வந்து இந்தியாவில் லீகலால். ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் சேர்ந்தானே இருக்காங்க. நிறைய பேர் கான்செப்ட் பண்ணிக்காங்க, தாய்லாந்து போகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து எனக்கு இப்போ 42 ஆகுது. இப்போது கரியர் இப்போ தான் எனக்கு செட் ஆகுது. இப்போது யாராவது பார்ட்னர் அமைஞ்சால் அது டைம் ஆகும் எனக்கு. நான் இப்போதைக்கு எதுவும் எதிர்பார்க்கல. நிச்சயமாக அப்படி அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக குழந்தை அடாப்ட் பண்ணுறது ஆசைலாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து கரியர் இப்போ தான் வயசு இருக்குது ஓடுறதுக்கு. இப்போ வந்து செட்டில் ஆனால் எனக்கு அவ்வளோ ஆசை இல்லை. இப்போ சம்பாதிச்சு கொஞ்சம் லேட்டரான, ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோன் கால் ஆனது தான் வேலை, எங்களுக்கு ரெகுலர் இன்கம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வேறு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வேலை நல்லபடியாக போகுது. இருந்தாலும் வயசாக ஆக அதே இண்டஸ்ட்ரி, அதே மூஞ்சிங்க, அதே ஒரு மாதிரி மொனாட்டனஸ் ஆகிடுச்சு. க்ரோத்துக்கு அவ்வளோவா ஸ்பேஸ் நம்ம ஊரில் அவ்வளோவா இல்லை.
இது பாம்பேல டெல்லியில் இருந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் சென்னையில் இருந்துட்டு ஒரு சவுத் இந்தியன் இருந்துட்டு நான் நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அது மக்கள் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சும்மா ஒரு ரீல் வந்து நான் புடவை கட்டுறது அது பார்த்துட்டு எங்களை அப்படியே ஜட்ஜ் பண்ணி தவிர நான் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம சென்னையை நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேப்பில் போட்டிருக்கேன். எவ்வளோ பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அதிலிருந்து வாழ்ந்திருக்கேன். நம்ம ஊருக்கு நிறைய பெருமை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. புடவை கட்டியிருக்கான் கூப்பிட்டு தவிர அதுக்கப்புறம் நான் பார்த்து தானே எதுவுமே இல்லை கூப்பிடுறதுக்கு. எனக்கு எல்லா பேர் கூப்பிட்டுட்டாங்க. இப்போ கமெண்ட் செக்ஷனே பாருங்கள், தேவையில்லாமல் கழுவி விடுவாங்க, அசிங்கமாக பேசுவானுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே மனசாட்சியே இல்லை. அவர் மனசாட்சி இல்லாதவங்க வந்து சொல்கிற கமெண்ட் எனக்கு வந்து கொச்சையாகவே நான் பார்க்க மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் அஸ் சரி. இன்னொரு கமெண்ட் எடுத்துருப்பேன். நான் முந்திலாம் அம்மா இப்போ கமெண்ட்டில் பார்த்து பயப்படுவாங்க, ரொம்ப அப்செட் ஆவாங்க. நான் சொல்லுவேன் அம்மா நீ கமெண்ட்ஸே பார்க்காத விட்டுரு அப்படின்னு வேணாம். ஆனால் இப்போ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தாலும் பார்க்காட்டியும் எங்களுக்கு அவ்வளோவா இட் டசன்ட் இம்பாக்ட் அவ்வளோவா. ஏன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து அது ஒரே கமெண்ட்னால எங்கள் வாழ்க்கை அழிய போதா? இல்லையே. நம்ம தப்பு பண்ணால் சம்மந்தம் விடாதில்ல. இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். இது 25 வருஷம் எனக்கு 26 இயர் 26 இயர் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன். நம்ம தப்பான வழியில் போனால் ஒரு நிமிஷம் ஆகாத கவர்மெண்ட்டு இல்லை ஃபார் பீப்புள் டு கிவ் எங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நாங்கள் நேர்மையாக வாழ்ந்துருக்கோம், நேர்மையாக வாழ்கிறோம். 10 பேர் ரொம்ப ஈஸியாக 10 பேர் பேசுவாங்க. இந்த மாடல் கும்பலாக யாராக இருந்தாலும் நல்லா படுவாங்க, நல்லா பேசுவாங்க, அன்பு காமிப்பாங்க. நாங்களாம் லோன்லியாக இருக்கோம், கொஞ்சம் அன்பு காமிச்சா வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னா படுக்க கூப்பிட்டாங்க, நாங்கள் படுக்கல அதனால வேலை கிடைக்கலன்றவானுங்க. அப்படி ஈஸியாக எங்களை பழி சொல்கிறது. இவங்கள பசங்க இப்படி தான் இருப்பானுங்க எல்லாருமே. படுக்க கூப்பிடுவாங்க, நான் போய் படுக்கல அதான் எனக்கு ஷோ கிடைக்கல. மேல் மாடல்ஸ்லாம். ஸோ அது காஸ்டிங் கவுட் சொல்கிறதா பாதி விஷயம் எல்லாம் புல்ஷிட் தாங்க, எல்லாம் தப்பு. எல்லாரும் அப்படி தப்பு பண்ணல. சரி சில இடத்துல தப்பு நடக்குது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் சும்மா இந்த மாதிரி நிறைய பசங்க பழகிக்கிறாங்க என்னோட. நான் வந்து தப்பு சொல்லலை, நானும் ஃப்ளர்ட் பண்ணேன், நானும் பேசுகிறேன். அவங்க இடம் கொடுக்குறாங்க ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் யாருமே நீ வந்து படு வேலை கொடுத்து சொல்லவே கிடையாது. யாருமே நல்லா பழகுவானுங்க, கூட இருப்பானுங்க, எனக்கு எதுவுமே வேணாம் கூட இருக்கேன் அப்படின்னு நல்லா பேசுவானுங்க. திடீர்னு ஒரு நாள் வரும் ஒரு பேச்சு, எனக்கு மாடல் ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டு வந்துடும். அது எதுவும் சரியாக அமையலைன்னா என்னை படுக்க கூப்பிட்டாங்க, நான் படுக்க போகல அதனால தான் வேலை கொடுக்கலன்னுவானுங்க. உடனே எங்களை அசிங்கப்படுத்துது. இந்த ப்ரெஸ் ஆளுங்க என்ன பிடிப்பாங்க, தப்பாக சொல்ல யாருமே இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பிடிச்சி அதை ஒரு ரீல் ஆக்கிறது, அசிங்கப்படுத்துறது, ஷேம் ஆக்குறது. ஆனால் நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவங்க என்ன பண்ணாலும் யாரும் என்னை வந்து அசிங்க போகிறதுனா நாங்கள் வந்து தப்பு பண்ணலை. சொல்ல போகிறதா இருக்காங்க. நானும் சாட் பண்ணியிருக்கேன், நானும் மெசேஜ் பண்ணியிருக்கேங்க. நான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. மிஸ்யூஸ் பண்ண சொல்கிறவங்க தான் தப்பானவனுங்க. அப்போ எதுக்கு வந்தீங்க, எதுக்கு பழகுனீங்க? அப்போ தெரியாது நாங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்குலாம் அது அப்படியே அசிங்கப்படுத்துறாங்க ஒரு செகண்டில். என்ன ஆகிடும், மீதி பசங்களாம் அது பிடிச்சிட்டு அதை வந்து போட்டு ட்ரோல் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது. ஆனால் நான் அதை வந்து அது பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் வேலை கிடைக்க தான் போது எங்களுக்கு எதுக்கு ஆக போகிறதில்ல. இந்த நடுவில் இருக்க பசங்க திடீர்னு வளரணும், திடீர்னு ஃபேமஸ் ஆகிறவங்கலாம் நடக்காதுங்க. ஒரு வருஷம் எனக்கு இன்னும் பிரேக் கிடைக்கல வாழ்க்கையில். நான் இன்னும் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும். நான் வந்து அவ்வளோ இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் எனக்கு நிறைய விஷயம் பண்ணணும். நான் எல்லாம் பண்ணிட்டேன் நினச்சி தாதா பண்ணி உட்காந்தா நான் 5 நிமிஷத்தில் நான் காணாம போயிடுவேன். நான் தேல் ஃபர்கெட் மீ சொசைட்டி. நான் எப்போதும் ரெலவெண்ட்டாக இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ரீல்ஸ் போட்டே இருக்கணும். எனக்கு சாரி போட பிடிக்கும், எனக்கு மேக்கப் போட பிடிக்கும். என் வாழ்க்கைங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யாரும் காசு பணம் பிடுங்கலை, யாரும் புண்படுத்தலையே. எவ்வளோ பேர் தப்பு நடக்குது. சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, அவ்வளோ தப்பு நடக்குது உலகத்தில். அது போய் நீ அதை சமுதாயம் நல்லா இருப்பார். என்ன பிடிச்சி எடுத்துட்டு என்ன அசிங்கப்படுத்து உனக்கு என்ன தேவை சொல்லுங்கள். நீங்கள் அவனுக்கு என்ன சீப் த்ரில்ஸ் அசிங்கப்படுத்தணும், வந்து கமெண்ட் போட்டு அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு. ஆனால் நம்ப மாட்டீங்க, அவங்க பண்ண அதை எங்களை ஸ்ட்ராங்காக தான் ஆக்குது தவிர எங்களை அசிங்கப்படுத்தலை. இந்த லூஸுங்க பண்ணிட்டு போட்டு எனக்கு கலந்து சார் இப்போது 4 வாட்டி உங்களை மீட் பண்ணிக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஏதோ சொசைட்டி வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு? வெறுப்பு இல்லை, சொசைட்டி வந்து எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்குங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் போகிற இடத்துல மரியாதை இருக்குது. சமுதாயம் பார்க்கும்போது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உமன் க்ரௌட், மேல் க்ரௌட் பார்க்கும்போது பசங்க வெறுப்பு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுவும் ரொம்ப யங் ஏஜ், கொஞ்சம் எல்லாரும் ஆளுங்கன்னா அப்படி பேசுறது இல்லை. எஜுகேட் இந்த சின்ன பசங்க, வயசு பசங்க ரொம்ப ஒரு மாதிரி கொச்சை பேசுறாங்க. அவங்களோட வெறுப்பு பசங்க வந்து மூஞ்சி ஆசிட் ஊற்றணும் பிளான் பண்ணாங்களா? ஆமாம், நான் வந்து ஒரு மாலுக்கு ஷோ பண்ணணும், ஆசிட் ஊற்றலான்னு பிளான் பண்ணாங்க. அதாவது என்ன அசிங்கப்படுத்தணும். என்ன வந்து துறை ரீதியாவா இல்லை நீ கேங்கிற ஒரு காரணத்துக்காகவா? நான் சமுதாயத்தை வந்து திருநங்கை சப்போர்ட் பண்ணுறேன், நான் இருக்கேன். இல்லைன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன 100 பேர் இருக்காங்க, இப்போ நான் அப்படி இருக்கேன். என்ன மாதிரி 1000 மில்லியன் கணக்கான ஆளுங்க இருக்காங்க. புடவை கட்டுற பசங்க, மேக்கப் பண்ணுற பசங்க, எல்லாமே எக்ஸ்போஷர் நிறையவே இருக்குது. இவங்க புரிய மாட்டேங்குது. இது இன்னும் வளர்ந்து தான் இருக்குது. எவ்வளோ நிறைய சின்ன பசங்கன்னா பண்ணிக்கிறாங்க ஸ்கூலில். ஏன்னா புல்லிங்னால. இந்த புல்லிங் தான் பெரிய பிரச்சனை. ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து பசங்களை வந்து புல்லி பண்ணாமல் வச்சாலே 10 பசங்க நல்லா வளருவானுங்க. நல்லா படிக்கிற பசங்களாம் இருக்காங்க ஸ்கூலில், அவருமே படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. திடீர்னு பார்த்தா சூசைட் செத்துருவானுங்க.
ஆனால் பேரண்ட்ஸ் தெரியாது என்ன பிரச்சனை பார்த்தா ஸ்கூலில் வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணுறது, 9 கூப்பிடுறது, கேலி பண்ணுறது. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு வந்து அப்போ வந்து பழகி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜென்சி கம்ப்யூட்டர் ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க. சின்ன பசங்க ரொம்ப ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிறாங்க. அது யார் காரணம்? சமுதாயம் தான் காரணம். சமுதாயம் வந்து அவங்க வாழ விட்டாலே போதும். யாரும் இங்கே சாப்பாடு போடல, யாரும் பார்த்துக்கிட்டா பெற்ற தகப்பத்தாய் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஆதரவு இருந்தாங்களே போதும். உங்களுக்கு நடந்த கொடூரமான ஒரு சம்பவம் சொல்லுங்களேன். நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அது பேசுறது ஐ டோன்ட் டாக் அபௌட். நிறைய நடந்திருக்கு. அது பேசி எனக்கு வந்து தலைவலி தான். ஐ டோன்ட் மேபி வந்து இப்போ நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அப்பதான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து நான் அசிங்கப்படுத்துறது, ஒரு கும்பல உட்காரும்போது இல்லாத போது என்னை பற்றி பேசுறது, அதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் அது முக்கால்வாசி ஜெலசி தான். நிறைய ஸ்ட்ரேட் ஆளுங்க நிறைய பேர் வந்து பொன்னாடி இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, பொன்னாடி இல்லாத ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுதான் ரொம்ப மோசம். ஸோ நம்ம வந்து அதை நாங்கள் வந்து பார்த்து பொன்னாடி சொல்லிட்டோம்னா அவன் சொல்லிடுவாங்க கைப்பிடிச்சா கூப்பிட்டா படுக்கிறதுக்கு அவன் தான் தப்புன்றாங்க. பொன்னாடி என் புருஷன் நம்புவாங்க, நம்ம ஏன் நம்ப போகிறாங்க? நாங்களாம் மோசமானவங்க, அவன் புருஷன் தான் ஒத்துமானுங்க. ஸோ அவனுக்கு நைட் டைம் எங்கே சுற்றுறாங்க யாரும் தெரியாது. கேட்டால் சினிமா உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார்டு சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லா கிளப்பில் உட்காந்து எல்லா சின்ன பசங்களாம் உட்காந்து ஃப்ளோட் பண்ணுறது, தப்பான வேலை பண்ணுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, அது மாதிரி யாரும் பேசுறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் அவ்வளோ கெடுதல் நடக்குதுங்க, எவ்வளோ பாவம் நடக்குது. இந்த எங்களை ட்ரோல் பண்ணுறவங்க வந்து அதுக்கு சமுதாயத்தை நல்லது பண்ணுங்கள், அங்கே போய் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களை போட்டு ஓட்டுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அது டாபிக் மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாருங்களேன். எங்கள் அம்மா பற்றி என்னை பற்றியும் மனசாட்சி, அவங்க வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க. அறிவில்லாத அவனுங்கெல்லாம். ஸோ இவனுங்கிட்ட நம்ம வந்து நம்ம எப்படி பேச முடியும்? பேச முடியாது. அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அவங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டாலும் அதில் ஒரு 10 கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் ஆனதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு என்னென்னா வெறுப்பு போகணும். இதில் வந்து இது என்னமோ தப்பு, இது ரொம்ப சில டைம் எனக்கு கேபில் போக பயங்க. கேபில் போக பயம். ஏன்னா சில கேப் டிரைவர்ஸ்லாம் தப்பு. நான் சில டைம் நான் தூங்கிடுவேன், எனக்கு தெரியாது. நான் டாக்ஸியில் போடல எங்குமே நைட்டில். நடந்திருக்கு அப்பலாம் உங்களுக்கு? நான் நடந்துருக்கு நிறைய. திடீர்னு பேச வைப்பாங்க, ஓரத்தில் கார் பார்க் பண்ண பார்ப்பாங்க, ஃப்ரண்ட் சீட் வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க, கை வைப்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பயம். சில டைம் கூட பண்ணலாம், திருடா என்னென்ன பண்ணலாம். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களை வந்து பொம்பளை பசங்களை தான் பாதுகாக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆம்பளை பசங்களையும் ஈக்குவலாக பாதுகாக்கணுங்க. எவ்வளோ ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்க சின்ன வயசுலேயே வீட்டுங்களில். மாமனுங்க, கசின்ஸு, பிரதர்ஸ், அது சொல்கிறது ஆம்பளை பசங்களுக்கு மெயின். இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க தான் பொன் குழந்தைங்களை வந்து பாதுகாத்து பாய்ஸை வந்து இது பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப பெரிய இடம், பேர்லாம் சொல்ல விரும்பலை, பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ பெருசு. அப்போ நான் வந்து பொம்பளை, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அப்பா சாந்திக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டாமா, அவளே நான் கேர்ளு, நான் வந்து லேடி. அப்போ என்ன வந்து பாதுகாக்க நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பேன். கருணை வந்து பாதுகாக்க அப்போ தெரியல எனக்கு. நான் வந்து அவங்க வந்து எங்கள் அம்மா இதை பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னை வந்து ரொம்ப பயப்பட்டான், என்ன ரேப் பண்ணுறது, என்ன அபியூஸ் பண்ணுறது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வயசு வந்து அப்புறம் நான் அப்பாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், இது மாதிரி பண்ணுறாங்க. நான் வரலன்னா எங்கள் அம்மா அதை பண்ணுறாங்க பயத்தில். வந்து என் அப்பா குடிச்சிட்டு இருப்பாரு, யாரும் பாதுகாத்து யாருமே இல்லை. நான் சின்ன பையன் வீட்டில் எங்கள் அம்மா தொட்ட எங்கள் அம்மா பண்ணுறாங்க பயத்துலேயே. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணி நான் அம்மாவில் பண்ண மாட்டேன், நீ வாங்கக்கூடாது சொல்லிட்டு அது நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அந்த சின்ன வயசில் நிறைய ட்ராமா, நிறைய மென்டல் இஷ்யூஸ். வேறு யாராவது இருந்தால் செத்துப்பாங்க, சூசைட் பண்ணியிருப்பாங்க. இவனால தான் அப்போ வந்து எனக்கு தெரியாமல் போச்சுங்க. அப்போ நான் ரொம்ப கில்ட்டோட வாழ்ந்தேன். ஐயோ என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு. அப்புறம் வந்து வளர்ந்துட்டோம். அவங்க வர பசங்க கிட்ட ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டேன். தப்பான ரிலேஷன்ஷிப்ஸு, பிரேக்கப்ஸு, மென்டல் டார்ச்சர் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக நான் தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் நிறைய சாமியாக இருக்கு வேணும் ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயம் முந்தி மாதிரிலாம் இப்போ இல்லை. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றது இப்போது நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நிறைய பசங்களுக்கு. ஏன்னா இப்போ வளர பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வம் வளர்த்து நிறைய தப்பு பண்ணுறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, எல்லாமே எப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடக்காது அது மாதிரிலாம். ஒரு 10 நாள் சாப்பிட முடியாதுல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருந்து. நாங்களாம் இவ்வளோ வருஷம் எவ்வளோ பார்த்துப்போம், எவ்வளோ அடிபட்டுருப்போம் வாழ்க்கையில். அது அடிபட்டதுலாம் தான் எங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்தது எங்களுக்கு. ஸோ சமுதாயத்தில் வந்து என்ன 4 பேர் மதிக்கிறாங்கன்னா எல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த அந்த மரியாதை. அவங்க பார்த்து நான் கொஞ்சம் ஸ்டைல் கற்றுக்கினேன். எனக்கு சில விஷயம்லாம் அவங்க பார்த்து தான் கற்றுக்கினேன் வளரேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பசங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் இல்லை. எனக்கு இந்த மாதிரி சேனல் மூலமாக, இந்த மாதிரி இன்டர்வியூ மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வருது, சரி இவங்களுக்கும் இது மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தாங்க. சும்மா எல்லோரும் சுற்றுறான், பொம்பளைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, குடிகாரன், எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வந்து மாமாவை பார்க்குறாங்க, நாங்கள் பொண்ணு அனுப்புகிறோம், தப்பாக எல்லா தப்பு தான் பேசுகிறானுங்க. வர பொண்ணுங்க அவ்வளோ சேஃபாக இருக்காங்க. கேட்டு பாருங்கள், ஒரு பொண்ணு யார் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறோம் எல்லாருமே. ஏன்னா நாளைக்கு அவங்க வீட்டு வேறு வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டு வேலை செய்ய வராங்க எல்லாருமே.
மாடல்ஸ்னா தப்பான ஒரு அபிப்பிராயம். இவ்வளோ நான் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, கஷ்டப்படுறாங்க. 10 பொண்ணு அனுப்பிடுவாங்க என்கிட்ட. நான் அனுப்புறேன்னா அதை பண்ணிடுவாங்க என்ன. நான் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேங்க. 4 செப்பல் எடுத்து அடிச்சுட்டு போட்டு போ. என்ன கேட்டுக்காங்க, எப்படி கேட்டுப்பாங்க? பாதி அட்வான்ஸ் கொடுப்பாங்க, ஆ. மீதி அட்வான்ஸ் வந்து எல்லா பொண்ணும் கீழே கூட்டு வாங்கினவங்க பாட்டிக்கு கூட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்துவாங்க போட்டு மிரட்டுவானுங்க. அப்படியே பண்ணியிருக்காங்க. நான் சென்னை ஆனா சைடு கருணுக்கு இப்ப ரொம்ப நான் என்ன தைரியம் பண்ணிருக்கேன், நான் வந்ததுக்கு செயின் அப்புறம் எடுத்துட்டு அந்த காசு அனுப்பிச்சு செயின் எடுத்துட்டு பொண்ணு எல்லாம் காசு கொடுத்துருவேன். அந்த அசிங்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் தைரியம் வர 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 சோஷியல் மீடியா கொஞ்சம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் முரணா மாறிட்டேன். போங்கடான்ட்டு வேணாம் எனக்கு இப்ப show யாரும் வேணாம். கருண்ட வந்து நோபடி அதனால தான் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க வளர்றதுக்கு. நான் தப்பான வழி போயிருந்தேன்னா 10 கார் வச்சிருப்பேன், 10 வீடு வச்சுப்பேன். நான் இன்னும் எனக்கு வந்து வாடகை வீடு நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கும். வர காசு எங்களுக்கு போதும், நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். தவிர யார்கிட்டையும் நீதி ரூபாய் வாங்கினது கிடையாது எங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரி தப்பான காசு எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணுங்களை தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணி எங்களுக்கு அந்த தப்பான பேரும் எங்களுக்கு அந்த அந்த கர்மாவை எங்களுக்கு வேண்டாம். ஸோ வரவங்க எல்லாருமே எல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் சேஃபாக இருப்பாங்க எங்க கூட. ஸோ ஷோ முடிச்ச அப்புறம் நாங்கள் பத்திரமா அமைச்சிடும். எதுவும் ரொம்ப நாளா பார்த்துப்போம். தப்பான அவங்க அம்மா சாப்பாடு பிடிக்கும், வீட்டு வந்து எங்கள் வீட்டில் தங்குவாங்க சில பேர். வெரி சேஃப். இந்த இண்டஸ்ட்ரி வந்து முந்தி மாதிரி இல்லை. இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏதாவது போட்டுருவாங்க இங்கே போட்டுருவாங்கன்னு. மீடியானால இப்போ ஹெல்ப்பும் தான். ஒரு வகையில் வந்து சிலது வந்து அகேன்ஸ்டாக இருந்தாலும் ரொம்ப சிலதுக்கு பாதுகாப்பு கூட. ஏன்னா பயப்படுறாங்கல்ல மீடியாவில் நிறைய போட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப சப்போர்ட் நிறைய பண்ணுறாங்க. பெண்களுக்கு நிறைய சேஃப்டி வந்திருக்கு இப்போது. ஸோ அதனால நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி விஷயத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது இப்போது. யாரும் பயப்படுறதில்ல, நாங்களும் கொஞ்சம் தைரியமாக இருக்கோம். எனக்கு அந்த பயம் முந்தி மாதிரி எப்போதும் பயம் இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வளர வளர அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து டிவி பார்த்துட்டு இன்ஸ்டா பார்த்து நிறைய பேர் கேரிட் அவே ஆகிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்போல்லாம் எங்களுக்கு அவ்வளோ எதுவுமே வெறும் ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே இல்லையே. இப்போ வந்து தொட்டால் எல்லாமே ஒரு செகண்டில் ஃபோன் எல்லாமே இருக்குது. அந்த காலத்தை வாழ்ந்தவங்க நாங்கள். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து எல்லாமே டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய தப்பான விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அக்சசிபிள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் நேர்மையாக கொஞ்சம் வாழ பார்த்தாங்கன்னா நிறைய நாளுக்கு இருக்கலாம் இண்டஸ்ட்ரியில். Title sponsors Ramraj. Ramraj Bluetooth Double. Super soft, super absorbent. Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays. South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents the Parent Honors. Supported by Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Mabel, South India's most celebrated women's wear brand. SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.